அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் சையதுனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், இன்ஷாஅல்லாஹ் தஆலா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அஹ்லாக் பாடத்தில் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். என்னது? நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும். அதாவது அல் அம்ரு பில் மஅரூஃபி வன் நஹி அனில் முன்கர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? சரி, இப்போது அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடியவங்க யார், இறைவனாக ஏற்றுக்கிட்டவங்க யார் அப்படின்னா முஸ்லிம்ஸ், நம்ம தான். அப்படி தானே? அப்போது நம்ம முஸ்லிம்ஸாக இருக்கக்கூடியவங்க ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். எந்த விஷயத்தில்? கொள்கை சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். இப்போது நம்ம கூட பிறந்தவங்க, உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இருக்காங்க இல்லையா? அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, இந்த மாதிரிலாம் நமக்கு இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அவங்க நம்ம ஏதாவது ஒரு தவறு செஞ்சோன்னா அவங்க சுட்டி காமிப்பாங்க. இல்லை நம்ம கூட பிறந்தவங்களுக்கு நம்ம அவங்க தவறு செய்கிறத பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சுட்டி காமிப்போம். அதை என்ன பண்ணுவோம்? அவங்ககிட்டேருந்து அதை திருத்துறதுக்காக நம்ம எடுத்து சொல்லுவோம். அப்படி தானே? ஸோ நம்ம கூட பிறந்தவங்க, உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மத்தியிலேயே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக நன்மையை ஏவி தீமையை விதைச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். இது டே டு டே லைஃப்பில், அன்றாட வாழ்க்கையில் இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படி தானே? யாராவது கூட பிறந்தவங்க தப்பு செஞ்சால் அப்படியே நம்ம விட்டுட்டு பார்க்காம இருப்போமா? கண்டிப்பாக இருக்கவே மாட்டோம். ஐயோ, இதை நீ செஞ்சது ரொம்ப தப்பு, இப்படி செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து சொல்லுவோம், அட்வைஸ் பண்ணுவோம், அவங்கள நல்வழியில் கொண்டு வருவோம், அவங்களுக்கு என்னென்ன நற்குணங்கள் இருக்குதுன்னு நம்ம போதனை செய்வோம் இல்லையா? இந்த மாதிரி எல்லாமே நம்ம உடன் பிறந்தவர்களுக்கு செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். எப்போவுமே செய்யக்கூடியவங்களாக தான் இருப்போம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இது நம்ம அன்றாட வாழ்க்கையில் உடன் பிறந்தவங்களுக்கு நம்ம செய்கிறோம். அதே மாதிரி நம்ம கொள்கை சகோதர சகோதரிகளுக்கு செய்யணுமா வேணாமா? கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துது. சுபஹானல்லாஹ். அதாவது நம்ம யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிறந்த சமுதாயம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னா, அதாவது நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த செயற்பாடு இருக்குது பார்த்திங்களா? இது ஒரு சிறந்த பணி. இந்த சிறந்த பணியை முன்னாடி வாழ்ந்த சமுதாயங்கள் இருக்கு இல்லையா? நமக்கெல்லாம் முன்னாடி வாழ்ந்த சமுதாயங்கள் இருக்கு இல்லையா? அந்த சமுதாயங்களை விட சிறந்த சமுதாயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகம்தான் இருக்குது. சுபஹானல்லாஹ். அதனால தான் இந்த சிறந்த சமுதாயத்துக்கிட்ட இந்த சிறந்த பணியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுப்பாக கொடுத்துருக்குறான். சூரத்துல் ஆல இம்ரானில் 110வது ஆயத்தில் நீங்கள் படித்து பாருங்கள். சுபஹானல்லாஹ். அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன தெரியுமா சொல்கிறான்? குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸி தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கரி வ துமினூன பில்லாஹ். சுபஹானல்லாஹ். குன்தும் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். குன்தும் இருக்கிறீர்கள். எப்படி இருக்கிறீங்க? ஹைர உம்மத்தின், ஹைருனா சிறந்தவர்களா, உம்மத்தின், உம்மத்துனா என்ன? சமுதாயம். சிறந்த சமுதாயமாக இருக்கிறீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளோ பாசிட்டிவ் நோட்டில் ஆரம்பிக்கிறான் பாருங்கள் இந்த ஆயத்தை. சுப்ஹானல்லாஹ். குன்தும் ஹைர உம்மத்தின், நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீங்க. உஹ்ரிஜத், உஹ்ரிஜத் வெளியாக்கப்பட்டது, லின்னாசி மக்களுக்காக, தஅமுரூன பில் மஅரூஃபி ஏவுகிறீர்கள். தஅமுரூனா ஏவுறது, அம்ருனா கட்டளை, ஏவுறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஏவுகிறீர்கள். எதை ஏவுறீங்க? பில் மஅரூஃபி நன்மையை கொண்டு ஏவுறீங்க. வ தன்ஹவுன இன்னும் தடுக்கிறீங்க. ஓகேவா? நஹின்னு சொல்லுவோம். நஹினா இல்லை, தடுக்கிறது. ஓகேவா? வ தன்ஹவுன இன்னும் தடுக்கிறீர்கள். அனில் முன்கர் தீமையை விட்டும் சொல்லிட்டு, வ துமினூன பில்லாஹி இன்னும் நம்பிக்கை கொள்கிறீர்கள். பில்லாஹி அல்லாஹுவை அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் சொல்லி காமிக்கிறான். இப்போது மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்தில் சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஏனெனில் நீங்கள் நல்லதை செய்ய ஏவுகிறீர்கள், தீயதை விட்டும் விலக்குகிறீர்கள், இன்னும் அல்லாஹுவின் மேல் திடமாக நம்பிக்கை கொள்கிறீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 3 விஷயத்தை நமக்கு சொல்லி காமிக்கிறான்.
என்னென்ன அந்த 3 விஷயம்? நன்மையை ஏவுதல், தீமையை தடுத்தல், அல்லாஹ்வை உறுதியாக விசுவாசம் கொள்ளல். இந்த 3 விஷயம் ஒவ்வொரு முஸ்லீம் கிட்டையும் இருக்கக்கூடிய அடிப்படை அம்சம். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறது அப்படிங்கிறது எல்லா இறை தூதர்களுடைய முக்கியமான ஒரு பணியாக இருந்துச்சு. அதுதான் முதல் வேலை. அவங்களுடைய மிஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான். நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும். அவங்களுடைய முழு வாழ்க்கையுமே இதுக்காக தான் அர்ப்பணித்தாங்க. இந்த பணியை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் அர்ப்பணித்தாங்க. நன்மையை ஏவுறதன் மூலமாக என்னென்ன நடக்கும் உலகத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீதி, நேர்மை, நிம்மதி, ஒழுங்கு, கட்டுப்பாடு இது எல்லாத்தையும் ஏற்படுத்த முடியும் இல்லையா? அதே மாதிரி தீமையை தடுக்கிறதன் மூலமாக என்ன நடக்கும்? அநீதி, அட்டுழியம், அபகரிப்பு, ஆக்கிரமிப்பு இந்த மாதிரியான விஷயத்தை எல்லாமே தடுத்து நிறுத்த முடியும் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அதனால தான் நல்லவற்றை ஏவணும், தீயவற்றை தடுத்துக்கணும் அப்படின்னு நமக்கு குர்ஆன் ஹதீஸ் நமக்கு வலியுறுத்துது. சுப்ஹானல்லாஹ். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகனுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. இது நம்ம குர்ஆனில் பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தொழுகையை பற்றி கட்டளையிடுவாங்க. தொழுகை நீங்கள் கண்டிப்பாக தொழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த நன்மையை ஏவுவாங்க. அடுத்தபடியாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, தொழுகைக்கு அடுத்ததாகவே நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை கட்டளையிட்டிருப்பாங்க அவங்க மகனாருக்கு. ஓகேவா? ஒரு தந்தை தன் மகனுக்கு சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸு. சுப்ஹானல்லாஹ். ஃபஸ்ட்டு தொழுவணும், இந்த தொழுகைக்கு அடுத்தபடியாகவே நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருப்பாங்க. இது குர்ஆனில் நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி முன்னாடி வாழ்ந்த சமுதாயம், அதாவது பனி இஸ்ராயேல் சமுதாயத்தை பார்த்திங்கன்னா, அந்த சமுதாயத்தில் அநீதி, அட்டுழியம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரொம்ப அந்த மக்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சுட்டு இருந்தாங்க, வரம்பு மீறிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த சமுதாய மக்களுக்கு அனுப்பப்பட்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க இல்லையா? அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கட்டளையை விதிச்சிருந்தான். என்னது? உம்முடைய சமூகத்தவரை இருளிலிருந்து வெளியேற்றி ஒளியின் பக்கம் கொண்டு செல்வீராக அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்போது நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய நடவடிக்கை அப்படிங்கிறது, மனுஷன் இருளில் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து வெளியேற்றி ஒளியின் பக்கம் கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற அந்த உயரிய ஒரு பணி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இருள்லேருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு பணி தான் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறது அப்படிங்கிறது. சுப்ஹானல்லாஹ். இது பொதுவாகவே நம்ம தாவா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? தாவா பணி நம்ம செய்யணும். முஸ்லீம்களை முஸ்லீம்களாக வாழ்கிறதுக்கும் நம்ம தாவா பண்ணணும். அதே மாதிரி இஸ்லாத்தில் இல்லாதவங்க இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறதுக்காகவும் நம்ம தாவா செய்வோம் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அப்போது நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அந்த தாவா பணி நடக்கலைன்னா என்ன ஆகும்? சமூகம் சீர்குலைஞ்சு போயிடும், ஒழுக்கம் கட்டுப்பாடு போயிடும், அநீதி அட்டுழியம் அதிகமாயிடும் இல்லையா? அல்லாஹ்வுடைய அருளும் உதவியும் முஸ்லீம்களுக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது. அது தூரமாயிடும். சுப்ஹானல்லாஹ். இதெல்லாமே நம்ம கவனத்தில் கொள்ளணும். அழிவும் இழிவும் முஸ்லீம் சமுதாயத்தை பிடிச்சிக்கும். சரியா? அதனால் நம்ம முஸ்லீம்கள் கண்ணியத்தோட, மரியாதையோட, மதிப்பு மரியாதையோடு வாழணும் அப்படின்னு நம்ம விரும்பணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும். அப்போது நீதி, நேர்மை, நல்லொழுக்கம், நற்பண்பு இதெல்லாமே நம்ம அதுக்காக நம்ம முயற்சி செய்யணும், உழைக்கணும். இதெல்லாமே நம்ம இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நிலைநாட்டணும். நீதியோட, நேர்மையோட, நல்லொழுக்கத்தோட, நற்பண்போட நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம சமுதாயமும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம அப்போ என்ன வேலையை நம்ம பார்க்கணும்? நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும். சுப்ஹானல்லாஹ். இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். இது எல்லா நபிமார்களுமே இந்த பணியை சிறப்பாக செஞ்சாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். ஆனால் இதில் சில படித்தரங்கள் இருக்குது. எடுத்த உடனே போய் ஹாஷாக காட்டமாக ரொம்ப ரூடாக நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடாது. அப்படி நம்ம பண்ணவே கூடாது. நம்ம அதுக்கான படித்தரத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்படி ஒரு உன்னதமான பணியை சொல்லிவிட்டு அதை எப்படி செய்யணும்னு சொல்லாமல் விட்டுட்டா அது நல்லதில்லை இல்லையா? அதனால் இஸ்லாம் அதையும் எடுத்து சொல்லுது. என்ன வேலை செய்யணும்னு சொல்லிவிட்டு அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, உங்களில் ஒருவர் ஏதாவது ஒரு வெறுக்கத்தக்க செயலை கண்டால் தனது கை மூலம் அதை மாற்ற முயற்சிக்கட்டும். அதற்கு அவர் சக்தி பெறாவிட்டால் தனது நாவை கொண்டு மாற்ற முயற்சிக்கட்டும். அதற்கும் அவர் சக்தி பெறாவிட்டால் தனது உள்ளத்தால் அதை வெறுக்கட்டும். அதுவே ஈமானின் மிக தாழ்ந்த நிலையாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கையால் தடுக்கிறது அப்படிங்கிறது என்னது? அதிகாரத்தையும் சட்டத்தையும் பயன்படுத்தி தீமையை தடுக்கிறது. நாவால் தடுக்கிறது அப்படிங்கிறது என்னது? இந்த ஏவல் விலக்கல் இதெல்லாத்தையுமே சொல்கிறது. மனதினால் தடுத்தல் அப்படிங்கிறது என்னது? தீயதை தீயது அப்படின்னு நினச்சி அதுலேருந்து ஒதுங்கி கொள்வது. ஓகேவா? இதெல்லாமே மனதால் அந்த செயலை வெறுக்கிறது அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும். அப்போது நாமும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அந்த தீமையை தடுப்பவர்களாக இருக்கணும். தீமை அப்படிங்கிறது நம்மளுடைய உள்ளத்தை உறுத்தக்கூடிய விஷயங்களாகவும், நம்ம செய்யக்கூடிய அந்த செயலை பிறர் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி காரியங்களாகவும் பொதுவாக இப்படி தான் இருக்கும். ஓகேவா? தீமை அப்படிங்கிறது. ஸோ இதை மனசால் வெறுத்து ஒதுக்கணும். இறுதிக்கட்ட நிலை அதுதான் ஈமானுடைய பலவீனமான நிலையாக அது இருக்குது. மனதால் வெறுத்து ஒதுக்கிறது அப்படிங்கிறது. ஸோ இப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களாகவும் சமூக விரோத நடவடிக்கைகளாகவும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அதாவது நன்மை அப்படிங்கிறத இஸ்லாத்துடைய கடமைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, போதனைகள் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாமே நன்மையை ஏவுவோம். இது அல்லாமல் முரண்பாடான விஷயங்களாக இருக்குது, சமூக விரோத நடவடிக்கைகளாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோன்னா அதை தடுப்போம் இல்லையா. இதெல்லாம் செய்கிறதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும்? அல்லாஹ்கிட்ட நற்கூலி கிடைக்கும். அப்படி தானே? அல்லாஹ்கிட்ட நமக்கு நற்கூலி கிடைக்கும். ஸோ நன்மை செய்வோராக இருக்கணும். அதை அதன் பக்கம் பிறரை அழைப்பவராகவும் இருக்கணும். தீமையிலேருந்து விலகி வாழ்கிறவங்களாகவும் இருக்கணும். அதை பிறரை தீமை செய்கிறாங்கன்னா அதை தடுக்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும். இந்த பணியில் ஈடுபடுறவங்க சில குவாலிட்டிஸ் அவங்கள்ட்ட இருக்கணும். ஓகேவா? நானும் தீமையை தடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னா, நம்ம அதிகமாக ஒரு ஃபித்னாவை க்ரியேட் பண்ணிடக்கூடாது, குழப்பத்தை ஆழ்த்திடக்கூடாது. இப்போ ஒருத்தவங்க அகைதாவில் மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு சரியான அகைதாவை எடுத்து சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். அதை விட்டுட்டு திரும்ப அவங்க வழிகட்டுக்குள்ளார நம்ம பிடிச்சி தள்ளிடக்கூடாது. அதில் கவனம் வச்சுக்கணும். திரும்பவும் அவங்கள ஒரு வழிகேட்டின் பக்கம், ஒரு ஃபித்னாவின் குழப்பத்தின் பக்கம் அவங்கள தள்ளிடக்கூடாது. அப்போது இப்போ நமக்கு என்ன தேவை, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ், நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய குவாலிட்டிஸ் என்ன, பண்புகள் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு இல்மு இருக்கணும், அறிவு இருக்கணும். அது அந்த ஒரு நன்மையை ஏவுறோம் தீமையை தடுக்கிறோன்னா அது சம்பந்தமான நாலேஜ் நமக்கு இருக்கணும். எந்த மாதிரி நாலேஜு? அதாவது மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது, குரான் ஹதீஸில் இதை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிற அந்த நாலேஜ் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த சொல்லக்கூடியவங்க நன்மையை தீமையை தடுக்கக்கூடியவங்க எப்படி இருக்கணும்னா, இரக்க குணம் உள்ளவங்களாக இருக்கணும், மென்மையான போக்குள்ளவங்களாக இருக்கணும். எடுத்தோடனே போய் ஹார்ஷாக நம்ம பேசிடக்கூடாது, யார்கிட்டையும் கடினமாக நம்ம கடின போக்கை எடுத்துக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி நீதி உள்ளவங்களாக இருக்கணும். தெரிஞ்சவங்களுக்கு ஒரு நியாயம், தெரியாதவங்களுக்கு ஒரு நியாயம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அதே மாதிரி பணக்காரங்களுக்கு ஒரு நியாயம், ஏழைக்கு ஒரு நியாயம் அப்படின்லாம் நம்ம இருக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் அவங்க யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்து. அப்போது அந்த உம்மத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? நன்மையை தீமையை தடுக்கணும். அப்படிங்கும் போது எல்லாரையும் ஒரே பார்வையில் வச்சு பார்க்கணும். குரான் ஹதீஸ் அப்படிங்கிற அந்த கண்ணாடியை அணிஞ்சிக்கிட்டு எல்லாரையும் ஒரே பார்வையில் பார்த்து நன்மையை தீமையை தடுத்து நீதி உள்ளவங்களாக நம்ம நடந்துக்கணும். அதே மாதிரி ஹிக்குமத்து பொருந்தியவங்களா, அதாவது விவேகமான சிந்தனை கொண்டவங்களாகவும் நம்ம நடந்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் பொறுமை உள்ளவங்களாகவும் இருக்கணும். ஸோ இந்த குவாலிட்டிஸ் எல்லாமே நமக்கு தேவையாக இருக்குது. பொதுவாகவே தாவா பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கு மார்க்க அறிவு இருக்கணும், அதுக்கான விளக்கம் இருக்கணும், அதுக்கான தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வமும் இருக்கணும். இது எல்லாமே அவங்க வளர்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இஹ்லாஸ் அப்படிங்கிற தூய எண்ணத்தை ஏற்படுத்திக்கணும். அதாவது அல்லாஹுக்காக தான் இந்த பணியை செய்கிறேன், நன்மையை தீமையை தடுக்கிறதுங்கிறது யாருக்கு செய்கிறேன்? அல்லாஹுக்காக தான் செய்கிறேன், இதுக்கு பிரதிபலன் அல்லாஹ்கிட்ட தான் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அதே மாதிரி பொறுப்பு, அதாவது பொறுமை, சகிப்புத்தன்மை, நிதானம், இந்த மாதிரியான பண்புகளை அந்த பண்புகளோடு நம்ம நடந்துக்கணும். இதெல்லாமே
நம்ம முக்கியமாக ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது இதில் வந்து நன்மையேவி தீமையை தடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறான். அதாவது சூரத்துல் ஆல இம்ரானில் 104வது ஆயத்தில் நலவின்பால் மக்களை அழைத்து நன்மையேவி தீமையை விட்டும் தடுக்கும் ஒரு கூட்டம் உங்களில் இருக்கட்டும், அவர்கள்தாம் வெற்றியாளர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இது எவ்வளோ ஒரு ஆர்வத்தை நமக்கு கொடுக்குது இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி 22வது சூறால 41வது ஆயத்து சூரத்துல் ஹஜ்ஜில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இவர்களுக்கு நாம் பூமியில் வசதியை ஏற்படுத்தினால் அவர்கள் தொழுகை நிலைநாட்டி ஜக்காத்தையும் கொடுத்து நன்மையை ஏவி தீமையை விட்டும் தடுப்பார்கள். காரியங்களின் முடிவு அல்லாஹ்விடமே இருக்கும். நம்ம நன்மையேவி தீமையை தடுத்ததுனால உடனே எல்லாரும் வந்துடணும், நன்மையின் பக்கம் வந்துடணும், தீமையை தடுத்து அவங்க எல்லாருமே பர்ஃபெக்டாக ஆகிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. யார்கிட்ட இருக்குது? அல்லாஹ்கிட்ட தான் இருக்குது. காரியங்களின் முடிவு யார்கிட்ட இருக்குது? அல்லாஹ்கிட்ட தான் இருக்குது. நம்ம ஒரு நல்ல விஷயத்த சொல்லிட்டோம் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இந்த அல்லாஹ்வின் கட்டளைகள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த சமுதாயத்தில் நன்மையேவி தீமையை தடுக்கும் ஒரு கூட்டத்தினர் இருந்தே ஆகணும் அப்படிங்கிறத நமக்கு கண்டிப்பாக தெரியுது. அதே நேரத்தில் இந்த சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருவருமே அவங்க சக்திக்கு உட்பட்ட விஷயத்தில், அவங்க சக்திக்கு உட்பட்ட விதத்தில் நன்மையேவி தீமையை தடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு கட்டாய கடமையாகவும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சுப்ஹானல்லாஹ். அதாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறாங்க, என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக நிச்சயமாக நீங்கள் நன்மையை ஏவி வர வேண்டும், நிச்சயமாக நீங்கள் தீமையை தடுத்து வர வேண்டும். இல்லையெனில் என்ன நடக்கும் அப்படின்னா, அல்லாஹ் உங்கள் மீது தன் வேதனையை இறக்கி வைக்கக்கூடும். பின்னர் நீங்கள் அவனை துவாவின் மூலம் அழைப்பீர்கள், ஆனால் உங்கள் துவா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இதை ரொம்ப ரொம்ப கவனிக்கணும். நன்மையேவி தீமையை தடுக்கிறத விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹுடைய சாபம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இது இருக்குது. இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அப்போ நம்ம துவா கேட்டாலும் நமக்கு என்ன நடக்காது அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் உங்கள் மீது தன் வேதனையை இறக்கி வைக்கக்கூடும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறாங்க. இதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். சுப்ஹானல்லாஹ். ஸோ நன்மையேவி தீமையை தடுக்கிறது அப்படிங்கிறது யார் மேலே கடமை அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு முஸ்லீம் மேலேயும் அது கடமை தான். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், சகோதர சகோதரிகள், பிள்ளைகள் இவங்க எல்லாமே தவறு செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கையாலையும் நாவாலையும் அதை தடுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அதாவது வீட்டில் உள்ள தலைவர், வீட்டு தலைவர், தந்தை இருக்கிறாங்க இல்லையா, நம்மளுடைய பெற்றோர், நம்மளுடைய தந்தை, அவங்களுடைய ஃபேமிலிக்கு அவங்க தான் பொறுப்பாளி. அப்போது அவங்க குடும்பத்தில் என்ன தீயவைகள் நடக்குது அப்படின்னு சொன்னால் அதை அவங்க கண்டித்து அதை சரியான வழியில் கொண்டு போகணும். கையாலையும் நாவாலையும் அதை அவங்க தடுத்து நிறுத்தணும். ஒரு வீட்டில் ஒரு குடும்பத் தலைவர் அந்த பொறுப்பை எடுத்து செய்யணும். அதே மாதிரி குடும்பத் தலைவியும் அந்த பொறுப்பை எடுத்து செய்யணும். ஒரு நண்பன் அவனுடைய இன்னொரு நண்பனுக்கு அவன் தவறு செஞ்சான் அப்படின்னு சொன்னால் எடுத்து சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். ஒரு நாட்டு தலைவர் தன்னுடைய மக்களுக்கு தன்னுடைய கையாலையும் நாவாலையும் அதை நம்ம ஒவ்வொருவங்களுக்கும் அவங்கவுங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரியும் நிலைக்கு ஏற்ற மாதிரியும் நன்மையேவி தீமையை தடுக்கிறது அப்படிங்கிறது கட்டாய கடமையாக இருக்குது. ஏன்னா அவங்கவுங்க பொசிஷன், அவங்களுடைய அதாவது அந்த இடம், அவங்களுடைய அந்த பதவி, அவங்களுடைய அந்த ஒரு எந்த நிலையில் அவங்க இருக்கிறாங்க, எந்த மாதிரியான இப்போ குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எந்த மாதிரியான ஒரு நிலையில் இருந்து அவங்களுக்கு எடுத்து சொல்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே இதில் அடங்குது. சுப்ஹானல்லாஹ். ஸோ நன்மையேவி தீமையை தடுக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கவனத்தில் வச்சுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது அதுக்கு முக்கியமாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்க்க அறிவு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மார்க்க அறிவு இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம அவங்கள குழப்பத்துக்குள்ளார தள்ளி விட்டுருவோம். அதனால் அதை நம்ம கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி மிருதுவான முறையை கடைப்பிடிக்கணும், மென்மையாக நடந்துக்கணும்.
ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறாங்க இல்லையா. அவங்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் தான் நமக்கு எல்லாமே முன்மாதிரி. ஸோ அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு பாருங்கள். எந்த விஷயத்தில் மிருதுத்தன்மையாக கையாளப்படணும் அப்படிங்கிறத நமக்கு கவனம் வச்சுக்கணும். அது ரொம்ப அழகானதாகவும் இருக்கும். எந்த விஷயத்தில் மிருதுத்தன்மை நீக்கப்படுதோ அது எப்படி இருக்கும்னா அலங்கோலமாகிடும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. மிருதுத்தன்மை மென்மையாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு விஷயம் அழகாக இருக்கும். எந்த விஷயத்தில் மிருதுத்தன்மை இல்லையோ அது அலங்கோலமாகிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை கவனத்தில் வச்சுக்கணும். ஒருவர் இப்போ தொழுகையை முறை தவறி தொழுகிறாரு. அதை பார்த்து ரசூல்லா என்ன சொன்னாங்கன்னா, திரும்பி போய் உங்களுடைய தொழுகையை மீண்டும் தொழுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நீங்கள் முறையாக தொழலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்கள என்ன பண்ணல, அதட்டவோ கண்டிக்கவோ செய்யவே இல்லை. திரும்பவும் இன்னொரு தடவை போய் தொழுவுங்க அப்படின்னு அன்பாக தான் அதை எடுத்து சொன்னாங்க. ஒருத்தர் ஒரு கிராம பிரதேச அரபி ஒருத்தர் வராரு. அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முன்னாடியே மஸ்ஜிதுக்குள்ளார சிறுநீர் கழிக்கிறாரு. அதை ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுடைய சஹாபாக்களுக்கு கோவம் வந்தாலும் சஹாபாக்களுக்கு என்ன எடுத்து சொன்னாங்க, அந்த சிறுநீர் மேலே நீங்கள் ஒரு வாளி தண்ணீரை ஊற்றிடுங்க. இது தவிர அவரை கண்டிக்கவோ அதட்டவோ எதுவுமே செய்யலை. இதெல்லாமே நம்ம பார்வைக்கு அது ஒரு பெரிய தப்பு. அவங்கள அந்த மாதிரிலாம் செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளவுதான். ரொம்ப காட்டமாக நடந்துக்கிறது எல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா. யாராக இருந்தாலும் கோபம் வரும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு ஒரு மென்மையாக மிருதுவாக அந்த ஒரு சிச்சுவேஷனை டேக்கிள் பண்ணியிருக்காங்க, ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இல்லையா. சுப்ஹானல்லாஹ். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தாருக்கு அருளாக அனுப்பப்பட்டவங்க தான் இல்லையா. அவங்களுடைய அழகிய வழியை நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதெல்லாமே நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, அப்புறம் ரிலேட்டிவ்ஸு இவங்களுக்கு நன்மையவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த பணியை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். நன்மை அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு தெரியும் இல்லையா. தொழுகை, நோன்பு இந்த மாதிரியான கடமையான காரியங்களை நம்ம செய்ய சொல்லி அவங்கள ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும், ஆர்வம் மூட்டிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி குரான் ஓதுங்க, துவா செய்யுங்க, திக்ரு பண்ணுங்க, இதில் எல்லாமே ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி அவங்கள ஊக்குவிக்கணும். அதே மாதிரி பெற்றோருக்கு உபகாரம் செய்கிறது, உறவினர்களை சேர்ந்து நடந்துக்கிறது, அதாவது அவங்களுடைய சண்டை சச்சரவுகள் இல்லாமல் எப்பொழுதுமே சேர்ந்து நடக்கக்கூடியவங்களாக இருக்கிறது. அதே மாதிரி ஏழை எளியோருக்கு, அனாதைகளுக்கு, முதியோருக்கு, நோயாளிகளுக்கு, அப்புறம் அங்கவினர்களுக்கு இவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம உதவி செய்கிறது. இதை நம்ம செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் பிறரையும் செய்யுமாறு என்ன பண்ணணும், தூண்டி விடணும். அது மட்டும் இல்லாமல் ஆலிம்கள் இருக்காங்க, ஆசிரியர்கள் இருக்காங்க, வயதில் மூத்தவர்கள் இருக்காங்க, அண்டை வீட்டுக்காரங்களாம் இருக்கிறாங்க இல்லையா, சமூகத்தவர்கள் இருக்கிறாங்க, அதாவது பிற மதத்தில் வாழக்கூடிய சமூகத்தவர்கள் இருக்கிறாங்க. இவங்களெல்லாமே நம்ம மதித்து நடந்துக்கணும். இதெல்லாமே நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அதை சொல்லி ஊக்கப்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் பிற மதத்தவர் அவங்க மத்தியில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் இல்லையா. அப்போ அவங்களுக்கு மத்தியில் வாழும்போது நல்லிணக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தணும். அவங்களோட நல்லிணக்கமாக நடந்துக்கணும், நேர்மையோடையும் நடந்துக்கணும். இதை நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியையும் ஃபாலோ பண்ண சொல்லணும், உணர்த்தணும். பொதுவாகவே நம்ம எப்போதுமே இஸ்லாத்துடைய போதனைகளை ஃபாலோ பண்ணுவோம். அதில் சொல்லக்கூடிய நற்பண்புகளையும் நல்லொழுக்கங்களையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். பொதுவாக தொழுகை, வணக்கம், இபாதத்து இந்த மாதிரியான விஷயங்களில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறவங்க இருப்பாங்க. அதே சமயத்தில் நல்லொழுக்கத்தோட நற்பண்போடு இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வலியுறுத்திக்கிட்டே இருக்கணும். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸு, நெய்பர்ஸு எல்லாருக்குமே நம்ம இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்ஷா அல்லாஹ் தஆலா நம்ம கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுவோம். இந்த உயரிய பணியை அல்லாஹுக்காக செஞ்சு அல்லாஹுவும் அவனது தூதரின் வழிகாட்டல் படி செய்ய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.